வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைக்கு சிறுகதை நேரம் பகுதியினிலே தன்னுடைய எழுத்துக்களால் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் நம்மோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய சிறுகதை ஒன்றினை காண இருக்கின்றோம். மிகவும் சுவையான ஒரு கதையாக அமைந்திருக்கிறது. சுவையான கதை என்பதோடு நம்முடைய மனதுக்குள் ஒரு சிந்தனையும் விதைத்து விட்டு சென்றிருக்கிறது என்றே கூற வேண்டும். அயோத்தியா மண்டபம் என்கின்ற அந்த சிறுகதை அவருடைய ஆரம்ப காலத்திலே வந்த கதைகள் ஒன்றாக இருக்கிறது. நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் நேயர்களே. கதாசிரியர் சுஜாதா அவர்கள் அயோத்தியா மண்டபம். கிருஷ்ணமூர்த்தி குரலில் உற்சாகம் பொங்க டெலஃபோன் செய்தான். கண்ணே, கலைச்செல்வி, பாஸ்போர்ட், ஏர் டிக்கெட் எல்லாம் தயார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் ஷிக் சிங்கப்பூர், நேரிட்டா, சான் ஃப்ரான்சிஸ்கோ, ஆண்டர்ஸும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியோ இல்லையோ? இன்னும் திணிச்சுட்டே இருக்கேன் என்றாள் கலை. மாசமாக போச்சு, ஒரு மாதமாக திணிச்சுன்னு இருக்கே, இன்னும் முடியலையா? ஒரு மாதமாக புருஷன் பொத்திட்டு படுத்துட்டு இருந்தா என்ன பண்ணுறதே? 2 நாள் தான் இருக்குது, மாம்பழத்துக்கு போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன். அப்போது நான் கிருஷ்ணமூர்த்தி தயங்கினான். இல்லை, இப்போ நீ வேணாம் கலை, இப்போ வேணாம். அப்பாவுக்கு சொல்லப்போனால் இன்னும் சமாதானமாகலே. அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்பொழுது அவளுடைய குரல் உயர்ந்தது. எப்போ சமாதானம் ஆவார்? எனக்கு 60 வயசாகணுமா? சே, என்ன பேச்சு பேசுகிற நீ? குழந்த பெற்றுட்டதுக்கப்புறம் நான்சென்ஸ். நான் என்ன வேற்று கிரகத்து மனுஷியா? பாரு, சந்தோஷமான சமயத்தில் இந்த டாபிக் வேணாமே. நாம் யூஎஸ் போகிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமில்லே? இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லவே இல்லை. இங்கே பாரு கிரேஷ், சரியாக காதில் வாங்கிக்கோ. உங்கள் அப்பாவை சந்திக்காமல் புறப்படுறதே எனக்கு பிடிக்கலை. டேமிட், மாமனாரை போய் பார்த்தா என்ன கடிச்சிருவாரா? நான் என்ன பாவம் பண்ணேன்? அப்படி இல்லை கலை. மை காட், நான் இதை எப்படி அவர்கிட்ட போய்... ஆல்ரைட், சரி, முதல்ல நான் போய் பூர்வாங்க வேலையெல்லாம் கவனிக்கிறேன். புறப்படுறதுக்கு முன்னாடி பார்க்கணுங்கிறான்னு சொல்லி பார்க்குறேன். சரி, கூட்டிகிட்டு வான்னு சொன்னார்னாக்கா, ஓஹோ, அந்த அளவுக்கு என்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு என்ன காரணம் என்ன இருக்குது என்று கண்ணீரை ஒத்தி கொண்டாள். ஐயோ, உனக்கு புரியாதுமா. அவங்களுக்கு என்னால் எவ்வளவோ மனத்தாங்கள், ஏமாற்றம். என்ன அவங்க பார்த்தது கூட இல்லையே. எங்கள் அம்மாக்கிட்ட உன்னோட ஃபோட்டோ காட்டியிருக்கேன், அது போதாது. சரி, நீ கத்தாதே. பாரு கிரேஷ், முதல்ல உனக்கு தைரியம் வேணும். உங்கள் அப்பா அம்மாவை சந்திக்காமல் நான் அமெரிக்காவுக்கு வரமாட்டேன். புரியுறதோ? நாம் செஞ்சிட்டது என்னவோ சொல்லுவாங்களே, இது இந்தா எனது காந்தர்வ விவாகம் இல்லை, ரிஜிஸ்டர் முன்னால் நண்பர்கள் பெரிய மனுஷங்க சாட்சியோட. ஆல்ரைட், வெள்ளிக்கிழமைக்குள்ளே நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமா? ஐயோ, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிறேனே என்றான் அதட்டலாக. சரி, இப்போது ஒரு கிஸ் கொடு என்று அவளை அணைத்து கொள்ள முற்பட்டவனை பிடித்து தள்ளினாள். மேற்கு மாம்பழத்தில் 2 பலமாடி நடுத்தர குடியிருப்புகளின் மத்தியில் அபத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த ஒட்டு வீடு. அப்பா வாசலில் தொடையில் திரித்து தக்களி நூற்று கொண்டிருந்தார். முன்பு பார்த்ததற்கு மேலும் இப்பொழுது மெலிந்திருந்தார். முகத்தில் ஒரு வார தாடி, குடுமி அவனை மேலும் கீழும் பார்த்து நூற்பதை தொடர்ந்து கொண்டிருந்தார். பார்வதியே, உன் பிள்ளை வந்திருக்கான், நான் கடைக்கு போகிறேன் என்று எழுந்தார். அப்பா கொஞ்சம் இருப்பா, உன்னோட தான் பேசணும். அவர் அவனை அடிபட்ட பார்வையுடன் பார்த்தார். என்கிட்ட பேச என்ன இருக்குது? எல்லாம் சந்திச்சிருக்க பேசியாச்சே. நான் பேச வந்தது சந்தோஷமான விஷயம்ப்பா. உங்ககிட்ட எனக்கு பேச எதுவும் இல்லை கிச்சா.
நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டே, முதுகில் குத்திட்டே, அதை முதல்ல ஒத்துக்கோ. புரியறதா? சரிப்பா சரி, நாங்கள் 2 பேரும் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்கா போகிறோம். தாராளமாக போ, லோகத்தையே ஜெயிச்சுண்டு வா. வந்து போகிறதுக்கு முன்னாடி கலைச்செல்வி உங்கள் 2 பேரையும் சந்திக்கணும்னு சொல்கிறா. கலைச்செல்வியா? கலைச்செல்விங்கிறது ஐயோ விளையாடாதப்பா. என் ஆத்துக்காரி அமுடையாள் கலைச்செல்வி. ஓ, உனக்கு கல்யாணம் எடுத்தா? ஏன்பா அப்படி படுத்துற? எத்தனை நாளைக்குப்பா கோபம்? நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன்? வீடு வீடாக போய் அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கணும்னா மண்டபத்தில் உட்காந்துண்டு ருத்ரம் சமகம் அப்படின்னு மந்திரங்களை வரிசையாக ஓதிண்டு சொல்லின்னு இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? இதற்குள் அம்மா அவனை காப்பாற்றி உள்ளே அழைத்து சென்றாள். டேய், அவருக்கு இன்னும் கோபம் ஆறலடா. ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டோம். அந்த பொண்ணு மேலே எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை கிச்சு. நடராஜருக்கு வாக்கு கொடுத்து தவறிட்டோம். பந்தக்கால் நட்டாச்சு, கல்யாண மண்டபம் புக் பண்ணி திருமாங்கல்யம் பண்ணியாச்சு, நாயனக்கார ஆளுக்கு சொல்லியாச்சு. ஐயோ, தெரியுமா. அதனால் பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகாமல் போச்சா? சொல்லு. கொத்துண்டு போயாச்சு. என்ன ஒரு அழகு, என்ன படிப்பு, நமக்கு தண்டா கொடுத்து வைக்கலே. என்ன காதல், என்ன கன்றாவியோ. உன் அம்படைய கருப்பா சேப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அழகு அவள் இருப்பாளடா. ஏம்மா, அன்றைக்கி தான் ஃபோட்டோ காட்டினேனேம்மா, பார்த்தேன். கொஞ்சம் பூஷணா மாதிரி, உனக்கு அக்கா மாதிரி இருக்கா. அம்மா என்று அதட்டலாக தாயை பார்த்தான். 2 பேருக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடச்சிருக்குமா. போகிறதுக்கு முன்னாடி நீ தான் அப்பாவை சமாதானப்படுத்தி வைக்கணும். நாளைக்கு வா, இப்போவே கேட்டுடலாம். திண்ணைக்கு திரும்ப வந்தபோது அப்பா, எங்கே என்னோட பனியனை காணும் என்று கேட்டார். இருக்கியா, சாப்பிட்டுட்டு போ. அம்மா அழுத்தமாகவே சொன்னாள். போகிறதுன்னா அவளை வர சொல்லலாமே. கல்யாணமும் ஆயிடுத்து, பெரியவா தான் தாழ்ந்து போக வேண்டியிருக்கு. இப்போ என்னடி சொல்கிறே நீ? பார்க்க மாட்டேன்னு சொன்னால் வத்த குழம்பு பண்ண மாட்டியா? அந்த பொண்ணு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்கிறாளாம். என்ன விசேஷம்? சொன்னேனப்பா, 2 பேரும் அமெரிக்கா போகிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷத்துக்கு பார்க்க முடியாது. ஓஹோ, அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சந்தேகமோ? என்ன பேச்சுப்பா பேசுகிறேன்? இப்படி எந்த மாதிரி பேசின்னு இருக்கேள்? அப்பா நூற்ற நூலை சீராக பூநூல் பிரியாக பண்ணி பிரம்ம முடிச்சு போட்டு மஞ்சள் தொட்டு லாவக விரல்களால் ஒரு பரதநாட்டிய முத்திரை போல அப்படியே திருப்பி 8 வடிவில் சுற்றி சுற்றி விரல்களின் ஊடே சேகரித்தார். மௌனமாக காத்திருந்தான். அவர் நெற்றியில் யோசனை ஓடியது. சரி, அமாவாசை வர்றது, நான் கடையில் இருப்பேன், அங்கே பார்க்க சொல்லு. அந்த பொண்ணே நான் பார்க்கணும், அவ்வளோதானே. பார்த்து பேசணும்ப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு. கிருஷ்ணமூர்த்தி பேரு வகையில் உடனே கலைச்செல்விக்கு செல்லடித்தான். கலைக்குட்டி, குட் நியூஸ். நீ உடனே அயோத்தியா மண்டபம் வர்ற. அயோத்தியா மண்டபமா? அது எங்கே இருக்கு? அயோத்தியா ராமர் பிறந்த ஊர். ஓ, அவர் மாம்பழத்தில் பிறந்தாரா? ஓ மை காட், கட் திஸ் காமெடி. நீ என்ன பண்ணுற, மேற்கு மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபம்னு இருக்குது. ஆட்டோக்காரன்ட்ட கேட்டாக்கா சொல்லுவான், அங்கே வந்துரு. உங்கள் அப்பா அந்த மண்டபத்திலே குடியிருக்காரா? ஐயோ இல்லடி, அவர் கடை ஐத்தாப்பில் இருக்குது. என்ன கடை? நீ தான் பாரேன் என்றான். அப்பா, இதுதான் கலைச்செல்வி. அவர் ஒரு முறை நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு, அதே சமயம் வேறு யாரையோ, வாங்கோ சவுண்டிகரணம் சுபஸ்வீகாரம் ஆச்சோ என்றார். கலைச்செல்வி அந்த கடையை வினோதமாக பார்த்தாள். நாமக்கட்டி, விபூதி பொட்டலம், குங்குமம், ஓலைப்பெட்டி, ஸ்தோத்திர புத்தகங்கள், திருப்பதி பெருமாள் படம் பல சைஸுகளில், சல்லிசான மர வேலைப்பாடுள்ள பெட்டிகள், உருத்ராட்ச மாலைகள், இச்சிலி பிச்சிலி சாமான்கள். மொத்தம் அந்த கடையில் இருக்கும் பொருள்களை மொத்தமாக விலை போட்டால் கூட 50 ரூபாய்க்கு மேல் தாண்டாது போல தோன்றியது. ஐயா, நானும் உங்கள் மகனும் ஐஐடியில் ஒன்றா படித்தோம், ஒன்றா ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம்.
கிறிஷ் இருக்கானே ஒரு ஜிம் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. ஓ மை காட், ராங் ஓப்பனிங் பார்ட்னர், ராங் ஓப்பனிங் என்று முணுமுணுத்தான் கிச்சா. வளர்த்தது யாரு என்று ஏளனமாக பார்த்தார். 2 பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அமெரிக்கா போகிற சான்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாம் சொன்னான், தாராளமாக போயிட்டு வாங்கோ. ஐயா, இது என்ன கடை? பூநூல், தர்ப்ப சமாச்சாரங்கள், பிராமின்ஸுக்குன்னு ஏகப்பட்ட கடமைகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்குமா? தாயார் தோப்பனார் சொல்கிறத கேட்கணும் முதல்ல. அதெல்லாம் யார் இப்போ பார்க்குறா? வில்வ இலை, தர்பை, பூநூல் மாத்துறது, மாசியம், சோதம்பம்னு சடங்குகள் மட்டும் பாக்கி இருக்குது. இதெல்லாம் சாமி சமாச்சாரங்களா? சாமி மட்டும் இல்லை, பித்ருக்களே அப்பப்போ கூப்பிட்டு சிரார்த்தம், பிண்டதானம் செய்ய வைக்கிறது இது எங்கள் ஃபேமிலியோட பரம்பரை தொழில். இது என்னோட நின்று போகட்டும். இவன் அம்மாவோட திருமாங்கல்யத்தை கூட விற்று படிக்க வச்சோம். எங்கள் அப்பா உழவு மாட்டை விற்றாருங்கய்யா. ஏம்மா, அம்மா அப்பா வச்ச பேரே அது என்னது, அது கலைச்செல்வி தானா இல்லை பணம் கட்டி எதேனும் மாற்றிண்டேலா? இல்லைங்க, ஒரே பேர் தான், கலைச்செல்வி. ஆஹா, உங்கள் அம்மா பேர்? அம்மா பேர் தமிழ்ச்செல்வி. அம்பாள் பேரா எதுவும் இல்லையா? அப்பா, கலைச்செல்வினாலே சரஸ்வதிப்பா. நீங்கள்லாம் என்ன ஜாதி? ஐயோ போச்சுரா சாமி என்று கிருஷ்ணமூர்த்தி, அப்பா அப்பா அது எனக்கே அது தெரியாதுப்பா என்று குறுக்கிட்டு உள்ளே நுழைந்தான். அட இருடா கிரேஷ், பெரியவர் கேட்கட்டும், நான் சொல்கிறேன். ஐயா, நாங்கள் பிற்பட்டவங்கன்னாக்கா என்ன ஜாதி? அவள் சொல்ல துவங்கும் முன் திடீரென கடைக்கு முன் ஒரு ஆட்டோ நின்றது. அதிலே முன் சீட்டில் 2, பின் சீட்டில் 3 என்று 5 பேர் பளபளவென்று மிகப்பெரிய உருட்டுக்கட்டைகளுடன் திடீரென இறங்கி மடேர் மடேர் என்று அப்பாவின் மண்டையிலும் தோளிலும் தாக்கினர். ஒருவன் கத்தியால் விழாவில் தாக்க கலைச்செல்வி குறுக்கிட்டாள். சாவுங்கடான் தா என்று கடையில் இருந்த அனைத்தையும் கவிழ்த்து விட்டு பெட்ரோல் குண்டு ஒன்றை வீசிவிட்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் மீண்டும் பாய்ந்து அனைவரும் ஏறிச் சென்றனர். புரியாத வாழ்க கோஷம் காற்றிலே கரைய கலைச்செல்வியின் கரங்களில் அப்பாவின் ரத்தம் பிசுபிசுத்தது. டிராவல் ஏஜென்ட்டிடம் சொல்லி பிரயாண ஏற்பாடுகளை தள்ளி வைத்துவிட்டு டிக்கெட்டுகளை ரீபுக்கிங் செய்ய சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிஆர் ஆஸ்பத்திரிக்கு வந்தான். 9வது அறையில் கலைச்செல்வி அப்பாவின் கையை பிடித்து கொண்டு ஸ்பூனில் ஹார்லிக்ஸ் புகட்டி கொண்டிருந்தாள். அவர் தோளிலும் தலையிலும் கட்டுப்போட்டிருந்தது. ஒரு கண் இடுங்கி இருந்தது. அவருடைய உதடு தடித்து வீங்கி இருந்தது. அப்பா, நல்ல வேளை தப்பிச்சிட்டிங்கப்பா. அவள் எதுக்கு என்ன அடித்தா? எதுக்கு என்னோட கடையே எரிச்சா? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே என்றார் மெல்லிய குரலில். அப்பா, சில கேள்விகளுக்கு விடையே கிடையாதுப்பா. நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் தப்பிச்சது தெய்வாதீனம்தாம்மா. அமெரிக்கா போகிற சமயத்திலே ஒன்று கிடக்க ஒன்று ஆகலை. அவங்கள பிடிச்சிட்டாலாமே. வேற யாரையோ ரவுடி ஷீட்டரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்னை அடையாளம் காட்ட சொன்னாங்கப்பா. எல்லாம் கண் துடைப்பு, ஐவாஷ். அப்பொழுது நர்ஸ் குளுக்கோஸ் கொண்டு வந்ததா என்று கேட்டாள். கிருஷ்ணமூர்த்தி குளுக்கோஸ் பாட்டில்களை கொடுத்தான். டயபெட்டிஸ், பிபி எதுவும் இல்லைப்பா, உனக்கு ஒரு வாரத்தில் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. அப்போது நீங்கள் அமெரிக்கா போகலையா? இல்லைப்பா, ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்ணி போட்டிருக்கோம்ப்பா என்றாள் கலை. அவர் தலையை ஆறுதலாக தடவி கொடுத்து அவருடைய உதட்டில் இருந்த எச்சிலை மெல்ல துடைத்து விட்டாள். எவ்வளவு தலைமை இருப்பா உங்களுக்கு. கிரிஷ், சீப்பு கொண்டு வர சொன்னேனே. கலை, அவன் போட்டுமா, நீ இரேம்மா, எங்கள் கூட இரே நீ. கலைச்செல்வி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள். அவன் சிரித்து கொண்டே, இல்லைப்பா, இவ தான் சிஸ்டம் ப்ரோக்ராமர், நான் ஆர்கிடெக்டு, 2 பேரும் போகணும். சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்கோ. அது என்ன இடம்? என்னமோ பேர் சொன்னியே. சான் ஹோசே, சாக்ரமெண்டோன்னு 2 இடத்துல. அது கலிஃபோர்னியாவில் இருக்குப்பா. அங்கே அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவா யாராவது நம்மாவும் இருக்காளோ? விசாரி,
தற்பையை தூக்கிண்டு நானும் வந்துடுறேன், என்னால் இனிமேல் அடி தாங்க முடியாது இங்கே என்றார். கலைச்செல்வியின் கண்ணீர் அவருடைய மணிக்கட்டில் உருண்டது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, திரு சுஜாதா அவர்கள் எழுதிய அயோத்தியா மண்டபம் என்கின்ற இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.